ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஸ்டீம்டு கிறிஸ்மஸ் புட்டிங். யூஸ்வலாக கேக் பண்ணுவோம், இந்த வாட்டி ஸ்டீம் பண்ண ஒரு புட்டிங் காணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த புட்டிங்கை எப்படி சேஃபாக நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் பார்ட்டியில் லைட் பண்ணலான்னு காணிக்கிறேன். இன்க்ரீடியன்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். இது ட்ரைடு ஃப்ரூட்ஸ், மிக்ஸ்டு ட்ரைட் ஃப்ரூட்ஸில் வந்து முந்தின நாள் நைட்டே ரம் இல்லைன்னா வந்து ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றி சோக் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு துருவின ஆப்பிள், வெனிலா எசன்ஸ், தேன், ப்ரௌன் சுகர், நீங்கள் வந்து பொடிச்ச வெல்லம் இருக்குல்ல அதை ஆட் பண்ணலாம். ஒரு முட்டை, எலுமிச்சை பழ தோலோட தொளி அதை வந்து துருவி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த சுகரு, ஆப்பிள் எல்லாமே அந்த ஃப்ரூட்ஸ் கூட நல்லா கம்பைன் ஆகணும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கோல்டு பட்டர், நல்ல சில்லுன்னு பட்டரை துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து மைதா மாவு, பேக்கிங் பவுடர், ஸ்பைசஸ், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பேட்டர் நல்லா திக்காக இருக்கும். கோல்டு பட்டர் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு பட்டர் நம்ம ஸ்டீம் பண்ணும்போது மெல்ட் ஆகி புட்டிங்கை வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக நல்ல ஒரு ஸ்பாஞ்சியான டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு ஸ்டீம் பண்ணக்கூடிய பவுல், இது அவன் சேஃபாக இருக்கணும், அதாவது ஹீட் ப்ரூஃப் பவுல் இருக்குல்ல, அதில் பட்டர் அப்ளை பண்ணி நம்ம புட்டிங் பேட்டர் அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ச்மெண்ட் பேப்பரை இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு மேலே வைங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஃபாயில் அதையும் மேலே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் தண்ணி எதுவுமே உள்ளே இறங்காது. ஒரு ட்வைன் நூலை வச்சு ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்டுட்டு சென்டர்லேயும் ஒரு அந்த ட்வைன் நூலை வந்து கொடுத்துருங்க, ரெண்டு நூல் மாதிரி. ஏன்னா அது வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம இதை உள்ள இது ஸ்டீம் பண்ணும்போது நமக்கு சூடு படாமல் இருக்கணும். ஏன்னா ஈஸியாக லிஃப்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்வைன் நூலை வச்சே நான் இதை ஒரு பாத்திரத்தில் கீழே வந்து ஏதாவது ஒரு செப்பரேட்டர் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இது கிட்டத்தட்ட 1.5 மணிக்கூர்லேருந்து 2 மணிக்கூர் ஸ்டீம் ஆகணும். அதுக்கப்புறமா கேர்ஃபுல்லாக அந்த ட்வைன் நூலை பிடிச்சி நீங்கள் வெளியே எடுத்து வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. கூல் ஆனதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட பார்ச்மெண்ட் இதையும் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து சைடில் லேசாக அப்படி இலக்கி விட்டுட்டு தன்னால் வந்துடும். ஏன்னா நிறைய பட்டர் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு லைட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஆல்கஹாலை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் கொஞ்சமாக ரம் ஊற்றியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி அது நல்லா ஹாட் ஆனவுடனே தீயை வைங்க. லைட்டரை வச்சு தீ வச்சுட்டு அதை ஸ்லோவாகிட்டு நம்மளோட புட்டிங்க்கு மேலே போர் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்லோவாக விடும்போது லைட்டை வந்து டிம் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த பேர்ன் ஆகிறது வந்து உங்களுக்கு அழகாக தெரியும். இது வந்து உங்களோட கிறிஸ்மஸ் பார்ட்டிக்கு ரொம்ப ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.